சரியே இரு குடல் நடுங்க நல்லா வர்ணிக்கிறான். நம்ம பையன் யாரு நினைச்சா? உன் பையன். நம்ம பையனா? நம்ம பையன். என்னட்ட மகறான் மச்சான் உன் பையன். நீ குட்டி ஜோரா போயிர மாட்டேன். ஏங்க அவன் என்ன சொல்றான், நீ என்ன காதுல வாங்க? ராஜா உனக்கு பேசுறது அப்படி இல்ல. இப்ப எல்லாத்தமே இருக்குன்னு சொன்னானா அவனை வச்சு பண்ண. உங்க அப்பாவுக்கு சொந்த தம்பி இவன். மகாராஜா நீ தப்பா நினைக்காதீங்க. நீ தப்பா நினைக்காத. இப்ப வீட்டுக்கு இந்த தலை முடுக்கிறாங்கல்ல, ஆமாம், அந்த டைம்ல யார் முகத்துல முழிக்கின்றார்கள்? கர்ப்பமாக இல்லாத இருந்து முதலாக பிரிவுடல் வந்து அதாவது கர்ப்பம் தரிக்கிற பொழுது ஆமா யார் முகத்துல முழிக்கிறாங்களோ அதை குளிச்சுட்டு வரும்போது ஆமா யார் முதல்ல வர்றாங்களோ எதிர்க்க ஆமா அவங்க முகத்துல முடிச்சா அவங்கள அதை போல பிறக்குமா பிள்ளை. கருப்பா இருந்தா கருப்பா பிறக்கும், செழிப்பா இருந்தா செழிப்பா பிறக்கும். அத போல என் முகத்துல உங்க அம்மா முழிச்சாங்க, அதனால என்னட்ட நீ சேகப்பா இருக்கிற. வேற ஒண்ணு இல்லை, நான் தப்பா சொன்ன அதுக்காக உமாட்ட நான் புள்ள கொடுத்தேன். இருமா 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 குளிச்சுட்டு வரும்போது ஒரு மனிதன் வந்தா முறக்காரங்களா இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பி இருந்தாலும் யார் வந்தாலும் அவங்க முகப்பாவனப்படும், அவங்கள மாதிரி குழந்தை பிறக்கும். ஆமா அப்போ நாய் வந்தா நாயாட்டமா புள்ள, ஒரு குரங்கு வந்தா குரங்காட்டமா புள்ள பேசுற. அம்மா மகனே, ஆமா கருவாடைந்து பத்து திங்கள் பயிரிருந்து என்று கடையில் வந்து குழந்த நான் பாடிவா எப்படி பெற்றெடுத்து எப்படி அம்மா நீ தானே முக்கி பார்த்தா முக்கி பார்த்தா ஒரு மாட்டில தான் 10 மாதம் 300 நாள் சுமந்து இந்த கர்ப்ப கோலத்தில் வைத்து என்ன வலியோடும் நலியோடும் எல்லா சுமையும் தூக்கினாலும் தூக்கினா அது வெயிட் தெரியும். ஒரு விறகு சுமையை தூக்கினா அது கொஞ்சம் வெயிட் தெரியும். இறக்கி வச்சிடலாம். ஆமா அடைநெல்ல முடியா கவர முடியா அதை தூக்கினா வெயிட் இறங்காது, தலை வலிக்குதுன்னு கீழே இறக்கி வச்சிடலாம். ஆனால் இந்த பெண்கள் வயிற்றுல இருக்கிற 10 மாதம் இந்த சிசுவை சுமக்கிறாங்களே அதை இறக்கி வைக்க முடியுமா? இறக்கி வைக்கலாம். எப்படி? ஆனா இறக்கி வைக்கலாம். எப்படி? 10 மாசம் ஆனாதான் இறக்கி வைக்கலாம். இது வரைக்கும் இறக்கி வைக்க முடியாது. அதை போல 10 திங்கள் என்றால் 10 மாதம். ஆமா 300 நாட்கள். ஆமா கருவாடைந்து 10 திங்கள் பயிரிருந்து முத்து பயன்று கடையில் வந்து திட்டி குழந்த நான் படிவா பிரசவ வழியில் துடிக்கிற போது அது வீட்டுல சுகப்பிரசவம் ஆனாலும் சரி அல்லது மருத்துவமனை சென்று அந்த மணி ஆட்ட தூக்குறீங்க பூச்சால சேஞ்ச் கிடப்பாரு அப்பாரு அம்மாருன்னு தெரியல, தெரியுது தெரியல எனக்கு ஒன்றும் புரியல. அம்மா பச்சனை பாடுறான்
அப்படி கருத்தி நான் கேட்கல இது எடுத்து ஆட்டியா அந்த செல்லை பிடி ஒட்டுறேன் நான் நம்மளுடா ஏய் அவனை செல்லு வச்சுதாங்க பண்ணுவேன் 10 மாதம் 300 நாள் சுமந்து அப்படி பெற்ற பிறகு ஒரு தாயாகப்பட்டவன் அந்த குழந்தை பிறந்த வழியோல் என்ன மயக்கமா இருப்பாங்க மூச்சு ஆயிடுவாங்க. ஆமா அப்போ அருகாமல் இருக்கபடியான பெண்கள் என்ன செய்வார்கள்? என்ன செய்வாங்க? மருத்துவமா இருக்கபடியான பெண்கள் ஆமா ஆமா கழுவி எங்கே கதறி எங்கே கொத்திட்டவன் நாடாமா மருத்துவ பெண்கள் அந்த குழந்தையை எடுத்து சென்று அதை சுத்தப்படுத்தி என்ன கழுவி குளிப்பாட்டி அதன் பிறகு அம்மா உனக்கு பிறந்திருக்கின்றது ஒரு ஆண் குழந்தை என்று சொன்ன உடனே சந்தோஷப்படுவாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. ஆமாங்க, ஆண் பிள்ளை பிறந்திருக்குதம்மா அது சொன்ன உடனே சந்தோஷப்படுவாங்க. அதுவே ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குது என்றால் ஆமா பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு சில்லுன்னு ஆயிடும் அவங்களுக்கு. அந்த காலத்துல ஆண் குழந்தை பிறந்ததுன்னா சந்தோஷம். இந்த காலத்துல பொம்பளை பொண்ணுன்னா பங்காளி எதிரியே ஆம்பளைதான். என்ன ஏன்னு கேட்டல பெத்த பிள்ளை தாண்டா முதல் எதிரியே இந்த காலத்துல. இந்த காலத்துல எதுக்கு? ஆமா அவனா அப்ப ஒரு கலாத்து குடிச்சானா புள்ள 2 கலாத்து குடிக்கிறான், அதால எதிரி ஆயிட்டான். ஒரு பெண் பிள்ளை தான் உன்னை கடைசி வரைக்கும் தாயாச்சே தந்தையாச்சே என்று மூக்க சிந்தின்னு கிடக்கும். அவதான் பாக்குறவ. ஆமா என்ன ஆமா கெட்டியாரா என்னங்க போடுறாங்க சுகர் பேஷண்ட் அப்படி கழுவி எடுத்து வந்து கொடுத்த உடனே பால் கொடுத்து தாளாட்டி சீராட்டி நல்ல முறையில் வளர்த்து ஒரு குழந்தை அந்த குழந்தைக்கு என்னென்ன போட்டு அழகு பார்ப்பார். குஞ்சு மணிச்சாலுக்குதா பொம்பளை பிள்ளை அரை மணி வைக்கணும், ஆம்பளை பிள்ளை குஞ்சு மணிச்சாலுக்குதா. அம்மா ஆனா அரவாட்ட இங்க கட்டிச்சா தங்கை இடுகு தும்பை கொச்சுட்டி தண்டை எவையாடு இந்த முத்து கிழந்தையை போல் பாயாதே நல்ல விதமான ஆடை ஆபரணங்களை பூட்டி என அழகு பார்த்த அம்மா என் அன்னையே உன் பாத மகனா வெளியூர்படியான கல்வி காத்தான். ஏண்டுமா என்னங்க உள்ளிக்கு அநேக கோடி வணக்கம். மகனே சொல்லுமா. என் பாதத்தை படுத்தபடினால் எப்படி இருக்கட்டும்? எப்படி? தங்கமே எனது பாலா என்றென்றும் நீ சீரும் சிறப்புமா வாழ்வாயப்பா. ஆனா மகராஜா என்ன உம்மாளுக்கு மண்டியிலே மயிருமா அழகா இருக்கு. ஆமாங்க மண்டியில உம்மா மண்டியிலே மயிருமா அழகா இருக்குன்னா உம்மா அடுத்து நீ என்ன சொல்ல வர வளைச்சு இல்ல நீ அடுத்து மண்டியா போட்டுக்கிறாங்க, அது எவ்வளவு அழகா. அடுத்து நீ என்ன சொல்லணும் எனக்கு தெரியாது. அம்மா மகனே ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டேன். அப்பா அப்பா இருவரும் கூடிய ஒருமனமாக இருவரும் ஒரு மனதாக சேர்ந்து பிள்ளையாவளியான கல்வி கருத்தான அழைத்தீர்களே, என்ன விளக்கம்? திடீர்னு கூட்டுக்கிறியா? அப்பாவை கேட்டு சொல்லுங்க.
பிள்ளை கேட்கணும். ஆமாம் பிள்ளை வார்த்தையை தந்தையார் கேட்கணும். ஆமாம் இப்ப எது கூட்டம்னா இந்த கள்ளிக்காட்டுல வெகு நாளாவே ஆட்சி செய்து வருகிற உண்மை. இதுல எதுவும் ஒரு நிலம் உழுதி எதுவும் பயிர் கிடையாது. நான் என்ன தொழில் செய்யணும் தெரியுமா உனக்கு? என்ன அந்த தொழிலை நீ செய்ய வேண்டும். நீங்கள் அப்பா நீங்கள் செய்யும்படியான தொழிலை நான் செய்ய வேண்டும் உங்களுக்கு பிறகு. அது என்ன தொழில்? வா சொல்றேன். கள்ளிக்காட்டார். அப்பா அட திருட்டு தொழில் செய்ய வேண்டுமே. திருட்டு தொழில் செய்ய வேண்டுமே. இருக்க வேண்டிய இடத்துல பொருளை கொண்டாந்து இல்லாத ஏழமலைக்கு தான தர்மத்தை செய்து வருகிறேன். என் தொழில் அமைதியாருங்க. அந்த தொழிலை நீ செய்ய வேண்டும். அதை செய்து இந்த நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும். எனக்கு வயது ஆகிவிட்டது. பல சேத்திரிகள் போக வேண்டும். பெருமனுஷா இந்தாயா போங்க உங்களுக்கு புத்தி கொஞ்சம் இல்ல. அறிவிக்குதா புத்திருக்குதா ஐயோ ஏயா நம்ம புள்ள ஒரு நாட்டுக்கு ராஜாவோட மகன். எதுக்கு இங்க மூச்சை புடிச்சிட்டு கத்துறாரு? அப்பா இந்த கல்வி காட்டில் இருக்கபடியான மக்களை பாதுகாத்து இது நாள் வரைக்கும் இருக்கவங்கிட்ட கொள்ளையடித்து இல்லாத மக்களை நீங்க காப்பாத்திட்டு வரீங்க. ஆமா செய்து வர தொழில் வாங்கணும் சொல்லிட்டா திருட்டு தொழில். ஆமா அதை நான் செய்யணும். செய்ய வேண்டும். அப்பா தந்தையே இந்த திருட்டு தொழில் என்னால் செய்ய முடியாது. மரியாதை கிடையாது. அப்பா நீங்கள் என்ன சைலன்ஸ் பேசணும் யாரா பேசணும். இந்த திருட்டு திருட்டு தொழில் என்னால் செய்ய முடியாது. அது மிகப்பெரிய பாவம். கல் களவு காமம் சூது வாது மாது என்ன இதெல்லாம் நிலை கிடையாது. மகனே அட என் செல்லம் அட திருட்டு தொழில் உனக்கு வேண்டாமே. உண்மைதானம்மா. நீ நல்லா படிச்சு பெரிய மனுஷனாயி நல்லா பட்ட படிப்பா படிச்சு கலெக்டர் மாமட்டிலடா ஒரு கலெக்டரா ஒரு டாக்டரா ஒரு போலீஸா ஒரு இன்ஜினியரா வரணும். பையன் டாக்டர் பற்றி இந்த கள்ளிக்காட்டுல கீக்க போறாரு. படிச்சு பட்டம் வாங்கி ஏறு உழுவ முடியுமா? விவசாயம் செய்ய முடியுமா? பெருத்த மலை சுகேந்திரமான கள்ளிக்காடு இதுல போய் நீ என்ன படிச்சு தொழில் தெரியுமா செய்வா? நாட்டு மக்களை எப்படி கவனம் செய்ய தொழில் செய்ய போறேன்.